சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அமலுக்கு வந்தது புதிய பென்ஷன் முறை. ஆனால் ஒரு முறை மட்டும்தான் மாற முடியும். அரசு ஊழியர்கள் செக். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய நிதி அமைச்சகம் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது யூபிஎஸ் இருந்து தேசிய ஓய்வூதிய அமைப்புக்கு அதாவது என்பிஎஸ் ஒரு முறை மட்டுமே மாறும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதி ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்னதாகவோ அல்லது விருப்ப ஓய்வுக்கு 3 மாதங்கள் முன்னதாகவோ வரை கிடைக்கும். அதாவது நாளை ஓய்வு பெற போகிறீர்கள் என்றால் இன்று நீங்கள் ஓய்வூதிய முறையை மாற்ற முடியாது. இதன்படி ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்னதாகவோ அல்லது விருப்ப ஓய்வுக்கு 3 மாதங்கள் முன்னதாகவோ நீங்கள் மாற்றலாம் அல்லது இதற்கும் முன்கூட்டியே மாற்றிக்கொள்ளலாம். மேலும் ஒரு முறை பென்ஷன் முறையை மாற்றினால் மீண்டும் மாற்ற முடியாது. பணி நீக்கம் அல்லது ஒழுங்குமுறை நடவடிக்கை போன்றவற்றை எதிர்கொள்ளும் ஊழியர்களுக்கு இந்த வசதி பொருந்தாது. ஒரு முறை இந்த மாற்றம் செய்யப்பட்டால் ஊழியர்கள் யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் கிடைக்கும் உறுதியான பலன்களுக்கு இனி தகுதியற்றவர்கள் ஆவார்கள். அரசு வழங்கும் 4% வேறுபட்ட பங்களிப்பு வெளியேறும் நேரத்தில் தனிநபரின் என்பிஎஸ் கணக்கில் சேர்க்கப்படும். சமீபத்தில் அமலுக்கு வந்த யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது யூபிஎஸ் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் இதில் இணையவில்லை. அமலுக்கு வந்து 2 வாரம் ஆகியும் யாரும் பெரிதாக இதில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு 2024ஆம் ஆண்டில் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை யூபிஎஸ் அறிமுகப்படுத்தியது. ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு இது ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது என்பிஎஸ் மாற்றாக வடிவமைக்கப்பட்ட யூபிஎஸ் அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் வழங்க முடியாத ஒரு விஷயத்தை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. அது வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியம். இதனால் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது யூபிஎஸ் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்காக அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வந்துள்ளது. இது முன்பு அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் தற்போது அமலில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் ஆகிய இரண்டின் முக்கிய அம்சங்களை ஒருங்கே உள்ளடக்கியது. சரி, இந்த பென்ஷன் முறையில் பென்ஷன் எப்படி கணக்கிடப்படும், உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரும் என்று தெரிய வேண்டுமா? ஊழியர் செலுத்த வேண்டிய பங்களிப்பு, ஓய்வூதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஃபார்முலா மற்றும் அதிக பென்ஷன் பெறுவதற்கான தகுதிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை அரசு இன்னும் வெளியிடவில்லை. புதிய பென்ஷன் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்ச சேவை காலமாக அதாவது குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வரை சேவை செய்திருந்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். யூபிஎஸ்ஸில் உறுதிப்படுத்தப்பட்ட அதிக ஓய்வூதியம் பெற 25 வருடங்கள் வேலை செய்ய வேண்டும். ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தின் 50% வழங்கப்படும். மேலும் புதிய பென்ஷன் ஓய்வூதியத்தை எப்படி கணக்கிடுவது? 10 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை காலம், பணி ஓய்வு நேரத்தில் பணியாளருக்கு ஏதேனும் ஊதியம் வழங்கப்படுமா என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இது தொடர்பான விளக்கம் எதுவும் இல்லை. சேவை காலம் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமாக ஆனால் 25 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் பணியாளர் விகிதாசார ஓய்வூதியத்திற்கு அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு தகுதி உடையவராக இருக்கலாம். யூபிஎஸ் திட்டமானது குறைந்தபட்சம் 10 வருட சேவைக்கு பிறகு ஓய்வு பெறும்போது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 10,000 என்ற உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குகிறது. மேலும் இவை இதன்படி கணக்கிடப்படுகிறது. அதாவது ஓய்வூதியம் கடந்த 12 மாதங்களுக்கான சராசரி மாத அடிப்படை ஊதியம் பெருக்கல் 50% பெருக்கல் வேலை பார்த்த வருடங்களின் எண்ணிக்கை வகுத்தல் 25 ஆண்டுகள் ஆகும். மேலும் புதிய பென்ஷன் திட்டம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதுவே 25 வருடங்களுக்கு மேல் பணியாற்றி இருந்தால் அதில் ஓய்வூதியம் எளிதாக கணக்கிடலாம். இதில் பணியாளரின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமானது கடந்த 12 மாதங்களின் சராசரி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% இருக்கும். அதை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா கடந்த 12 மாதங்களுக்கான சராசரி மாத அடிப்படை ஊதியம் பெருக்கல் 50%. மேலும் ஒருங்கிணைந்த பென்ஷன் வரவேற்பு இல்லை. இருப்பினும் இந்த திட்டத்திற்கான வரவேற்பு மந்தமாகவே உள்ளது. ஜூலை 20, 2025 நிலவரப்படி என்பிஎஸ்ஸில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 23 லட்சம் ஊழியர்களில் 30,989 பேர் மட்டுமே யூபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்துள்ளனர். இது வெறும் 1.35% மட்டுமே. இந்நிலையில் என்பிஎஸ் யூபிஎஸ் பென்ஷன் முறையில் யூபிஎஸ் சில உண்மையான பலன்களை கொண்டுள்ளது. ஆனால் ஊழியர்கள் தயங்குவதற்கு சில காரணங்கள் உள்ளன. இதில் வரிகள் குறித்த தெளிவின்மை உள்ளது. ஓய்வுக்கு பிறகு தங்கள் ஓய்வூதியம் அல்லது மொத்த பணம் எப்படி வரி விதிக்கப்படும் என்று மக்களுக்கு தெரியவில்லை. என்பிஎஸ் ஊழியர்களுக்கு தங்கள் பணத்தை எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்ய அனுமதிக்கிறது. இது அதிக வருமானத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது.
வருகிறது. ஆனால் யூபிஎஸ் முதலீடுகள் மீது குறைந்த கட்டுப்பாட்டையே வழங்குகிறது. இளம் ஊழியர்கள் பெரும்பாலும் என்பிஎஸ்ஐ விரும்புகிறார்கள். இதன் காரணமாகவே மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் இதில் இணையவில்லை. அமலுக்கு வந்து 2 வாரம் ஆகியும் யாரும் பெரிதாக இதில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.